Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அண்ணா இலக்கியா வாமா, உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சு? எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீ டீச்சரை வேலை பார்த்தப்ப இந்த ஸ்கூலே கலகலன்னு இருந்துச்சு. நீ வேலையை விட்டு போனதுல இருந்து குழந்தைங்களாம் டல் ஆயிட்டாங்கம்மா. உன் அளவுக்கு யாருமே என்கிட்ட கலகலப்பா பேசுறதே இல்ல. ஆமா, என்னம்மா அந்த பக்கம்? இல்ல, ஒரு வேலை விஷயமா தான் வந்திருக்கேன். ஓ அப்படியாம்மா? போமா, போய் கேளு. உனக்கு இல்லாத வேலையா? உன் நல்ல மனசுக்கு பிரின்சிபால் சந்தோஷமா வேலை தருவாங்க. சரிண்ணா, நான் போய் பாக்குறேன். சரிம்மா, போய் பாரு. May I come in? Yes. மேடம், வா இலக்கியா. நல்லா இருக்கீங்களா மேடம்? ஃபைன், உட்காருங்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். அப்புறம் மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே மேடம். என்ன ஒரு மாதிரியா பதில் சொல்ற? எனி ப்ராப்ளம்? சொல்றேன் மேடம். அப்புறம் எஸ்எஸ்கே கிட்ட இருந்து நம்ம ஸ்கூல்ல நம்ம கரஸ்பாண்டன்ட் திரும்ப வாங்கிட்டதா நான் கேள்விப்பட்டேன். ஆமா இலக்கியா, உன்னை வேலையை விட்டு தூக்கணும்னே எஸ்எஸ்கே இந்த ஸ்கூல்ல வாங்கியிருக்காருன்னு கரஸ்பாண்டன்ட்கே அப்புறம் தானே தெரிஞ்சது. எஸ்எஸ்கே ஸ்கூல்ல சரியா கவனிக்காம விட்டு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்தே குறைஞ்சு போய் ஸ்கூல் பேரே கெட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அதனால கரஸ்பாண்டன்ட் அந்த எஸ்எஸ்கே கொடுத்த பணத்துக்கு மேல எக்ஸ்ட்ராவா கொடுத்து ஸ்கூல்ல திரும்ப வாங்கிட்டாரு. அதை கேள்விப்பட்டுதான் மேடம் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களை இன்னொரு விஷயமாவும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நேத்துக்கு நீ கால் பண்ணும்போது என்ன விஷயம் கேட்காம விட்டுட்ட. எதுக்கு என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்ன? அது மேடம், எனக்கு மறுபடியும் எங்க ஸ்கூல் டீச்சர் வேலை வேணும் மேடம். அப்படியா? வேலையை விட்டு இத்தனை நாள் ஆச்சு, என்ன திடீர்னு வேலை மேல இவ்ளோ ஆசை? உன் ஹஸ்பண்ட் தான் பெரிய பிசினஸ் மேன் ஆச்சே, அப்புறம் என்ன? நிம்மதியா லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டியதானே? என்ஜாய் பண்றதுன்றது லைஃப்ல நமக்கு பிடிச்சது செய்யறது தானே. டீச்சர் வேலை என்னோட கனவுன்றது உங்களுக்கே தெரியும். அதை விட நீங்க கேட்டீங்க இல்லையா ஏதாவது ப்ராப்ளமானு? ஆமா, அது உண்மைதான் மேடம். என் ஹஸ்பண்டும் நானும் வேற ஒரு பிரச்சனையில இருக்கோம். அது என்னன்னா, என்னப்பா பண்ற? ஏய் அஞ்சலி, என்ன பைரவி இது? கௌதம், என்னப்பா இது? சொன்னா கேளு. கௌதம், கௌதம். தம்பி, இந்த பில்டிங்ல தங்கிங்க. வாங்க. என்ன இலக்கியா அது? உன் வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. டோன்ட் வரி, உன் நல்ல மனசுக்கு நீயும் கௌதமும் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேடம். கௌதம் பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு.
வீட்டு செலவெல்லாம் இப்போ நான் தான் பார்த்துக்க வேண்டியது இருக்கு. அதான் உங்ககிட்ட நான் டீச்சர் வேலை கேட்டு வந்திருக்கேன். உன் நிலைமை எனக்கு புரியுது இலக்கியா. சிரமத்துல இருக்க, வேலை கொடுங்கன்னு வந்து நிக்கிற. ஆனா அந்த வேலை தான் கொஞ்சம். மேடம், இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மேடம். இல்ல, சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா சிச்சுவேஷன் அப்படிதானமா இருக்கு. இப்போதைக்கு நம்ம ஸ்கூல்ல டீச்சர் வேலை எதுவும் வேகன்சி இல்லையே. மேடம், ஆமாமா, போன வாரம் வரைக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் போஸ்ட் ஒன்று காலியாவே இருந்துச்சு. ஆனா அதுக்கும் இப்பதான் டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். வேற எந்த போஸ்டும் காலியா இல்லம்மா. ஓ அப்படியா மேடம்? சாரி இலக்கியா. எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையோட கௌதம் கிட்ட நிச்சயமா டீச்சர் வேலை கிடைச்சிரும்னு உறுதியா சொல்லிட்டு வந்தேன். ஆனா உன்ன மாதிரி திறமையான டீச்சரை மிஸ் பண்றது எங்களுக்கு தான் லாஸ். என்ன பண்றது, வேகன்சி இல்லையே. ஒரு சான்ஸ் இருக்கு. தமிழ் டீச்சர் மேகலா இன்னும் 2 monthsல ஃபேமிலியோட கன்னியாகுமரிக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த வேலை வேணா உனக்கு தரேன். ஆனா 2 மாசம் வெயிட் பண்ணி ஆகணுமே. இன்னும் 2 மாசம்னா கையில இருக்கிற பணம் கொஞ்ச நாள்ல தீந்துரும். நான் ஏதாவது சம்பாதிச்சே ஆகணும். அதான் மேடம் யோசிக்கிறேன். ஏன் மேடம், வேற வாய்ப்பே இல்லையா? என்ன இலக்கியா, அது இருந்தா நான் உனக்கு சொல்ல மாட்டேனா? நீ 2 மாசம் கழிச்சு வா, அந்த வேலையை கண்டிப்பா நான் உனக்கு தரேன். அதை தவிர நான் இப்போ ஒன்றும் பண்ண முடியாதே, தப்பா நினைச்சுக்காத. சரிங்க மேடம், நான் வரேன். ஓகேமா, ஆனா 2 மாசம் கழிச்சு வா. சரிங்க மேடம். நீ வேணான்னு சொன்னாதான் நான் வேற டீச்சரை பார்ப்பேன். ஓகேவா? ஓகே மேடம். ஓகேமா. நான் வேலை பார்த்த ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட போன்ல பேசினேன். நாளைக்கு வர சொல்லிருக்காங்க. என்னோட பழைய டீச்சர் வேலையை நான் வாங்கிடுவேன். நீங்க ஏதாவது பெரிய வேலையோ இல்ல பிசினஸோ எதை பண்ணலான்னு யோசிங்க. ஆனா வீட்டு செலவுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக அவசரப்பட்டு உங்க தகுதிக்கு சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிடாதீங்க. வீட்டு செலவை நான் பாத்துக்கிறேன். நீங்க பொறுமையா நிதானமா உங்களோட அடுத்த ஸ்டெப் வைங்க. ஓகேவா? வீட்டு செலவை எப்படி பாத்துக்கிறது? இவ்ளோ தூரம் வந்து வேஸ்டா போச்சே, வேலை கிடைக்கலையே. இனிமே மண்ணுல விளையாடக்கூடாது. ஒரு ஓரமா தான் உட்காந்து விளையாடணும். சரியா? ஓடக்கூடாது. அங்க போய் உட்காந்துக்கோ போ. சரியா? போ போ போ. கஸ்தூரி அம்மா. அடடே, நம்ம இலக்கியா பொண்ணு. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொன்னா பொய்யாயிடுமா? ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? வேற எப்படிமா பேசுறது? 2-3 பேர் செய்ய வேண்டிய வேலைய நான் ஒருத்தியே பாக்குறேன். ஏண்டா அந்த வேலைக்கு வந்தோன்னு இருக்கு. ஏன் என்னாச்சு? உங்க கூட சுமதி அக்கா, சரோஜா அம்மா எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல? அவங்க எங்கம்மா இப்ப இங்க இருக்காங்க? அவங்க 2 பேரும் வேலையை விட்டு போயிட்டாங்கம்மா. அப்படியா? எதனால? ஆமாமா, அதான் இப்ப என் கஷ்டமே. எல்கேஜில இருந்து 3வது வரைக்கும் எத்தனை பசங்க இருக்காங்கன்னு உனக்கே தெரியும். அவ்வளோ பேரையும் நான் தாமா பாத்ரூம் கூட்டிட்டு போகணும், சோறு ஊட்டி விடணும், டிஃபன் பாக்ஸ் கழுவி கொடுக்கணும். அவங்க வாந்தி கீந்தி எடுத்துட்டாங்கன்னா அதை வேற சுத்தம் பண்ணணும். ஐயோ, உட்கார கூட டைம் இல்லம்மா. உடம்பெல்லாம் ஒரே வலிக்குதுமா. ஏன் புதுசா வேற ஆளுங்களை வேலைக்கு எடுக்கலையா? எடுக்கிறோன்னு சொல்றாங்கம்மா, ஆனா யாரும் வரமாட்டேங்கிறாங்களே. ஏன் வரமாட்டேங்கிறாங்க? இந்த வேலைய மட்டமா நினைக்கிறாங்கம்மா. நான் கூட இந்த வேலையை விட்டு போயிடலான்னு தான் யோசிச்சேன். ஆனா இந்த குழந்தைங்களை பார்த்தா உடம்பு வலியெல்லாம் பஞ்சா பறந்து போயிடுமா. ஆயா ஆயான்னு நம்ம காலை சுத்தி வர பசங்களை எப்படிமா விட்டுட்டு போறது? மனசே வரமாட்டேங்குதுமா. ஆயாமா ஆயாமா 1 பாத்ரூம் வருது. டேய், அவங்க ஆயம்மா இல்லடா, இதுக்கு முன்னாடி இங்க டீச்சரா இருந்தவங்க. வா, நான் கூட்டிட்டு போறேன். பேசாம நம்ம இந்த வேலையை கேட்கலாமா?
மேடம், என்ன இலக்கியா மறுபடியும் வந்திருக்க? ஏதாவது மருந்து வச்சுட்டு போயிட்டியா? மேடம், அது வேலை விஷயமா. அதான் 2 மாசம் கழிச்சு வர சொன்னேனே, மறுபடியும் வந்து அதே கேட்டுட்டு இருக்க? அந்த வேலையை கேட்கல மேடம். ஆயா வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கீங்களாமே? ஆமா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆள் கிடைக்கவே இல்லை. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லு. அந்த ஆயா வேலைக்கு நானே வரேன் மேடம். வாட்? நீயா? ஆமா மேடம், எனக்கு அந்த வேலையை போட்டு கொடுங்களேன். நோ, அதெல்லாம் தப்பு. நீ இதே ஸ்கூல்ல டீச்சரா இருந்தவ, நீ ஆயம்மா வேலை செய்யறேன்னு சொல்ற? யோசிச்சுதான் பேசிட்டு இருக்கியா? இல்ல மேடம், அது உனக்கு கஷ்டம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக அவசரப்படாத, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. உனக்கு டீச்சர் வேலை நான் தரேன். நீ படிச்சவ, உன் தகுதிக்கெல்லாம் ஆயாமா வேலை செய்யக்கூடாது. மேடம், தகுதின்றது நம்மளே தானே வச்சுக்கிறது. ஆயம்மா வேலை டீச்சர் வேலைக்கு எந்த விதத்திலயும் குறைஞ்சது இல்ல. சொன்னா நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? உன்னை பெஸ்ட் டீச்சரா பார்த்துட்டு இப்ப ஆயாமாவை பார்க்க என்னால எப்படி முடியும்? 2 மாசம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு, இல்ல அந்த கேப்ல வேற எதுனா வேலை கிடைச்சாலும் போ. வேக்கன்சி வந்தா நானே கூப்பிடுறேன். வேற வேலைன்னு நீங்களே சொல்றீங்க, நானும் இப்ப அதை தானே கேக்குறேன். அதுக்காக நீ படிச்சவங்கிறத கூட மறந்துட்டு ஆயம்மா வேலை கிடைச்சா கூட செய்வியா? ஆயா வேலை செய்யறது ஒன்றும் தப்பில்லையே மேடம். நாம தான் ஆயா வேலை டீச்சர் வேலைன்னு பிரிச்சு பாக்குறோம். ஆனா குழந்தைங்களுக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். எந்த வேலை பாக்குறோன்றது முக்கியம் இல்ல, அதுல நமக்கு சந்தோஷம் இருக்கான்றது தான் முக்கியம். எனக்கு ஆயா வேலை பாக்குறதுல எந்த வருத்தமும் இல்ல மேடம். முதல்ல நான் டீச்சரா இருந்தப்போ கிளாஸுக்குள்ள போய் குழந்தைங்கள கவனிச்சுக்கிட்டேன். இப்போ அதே வேலைய கிளாஸுக்கு வெளியே இருந்து செய்ய போறேன். இவ்வளவுதானே மேடம் வித்தியாசம். அதுக்கு இல்ல இலக்கியா, உன் ஹஸ்பண்ட் பெரிய பணக்காரரா இருந்தவரு, நீ போய் இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? அதான் எனக்கு கவலையா இருக்கு. மேடம், அதெல்லாம் இப்போ பழைய கதை. இப்ப நானும் கௌதமும் சிட்டியோட ஏழைங்க லிஸ்டுக்கு வந்துட்டோம். அதான் நான் உங்களுக்கு எல்லாமே விளக்கமா சொல்லிட்டேனே. இப்ப என்னோட ஒரே நோக்கம் கௌதம் முன்னேறி பழைய நிலைமைக்கு வரணும், அது மட்டும்தான். அதுக்கு என்னால ஆன உதவியை நான் செஞ்சாகணும். மேடம், ரொம்ப யோசிக்காம இந்த ஆயா வேலையை எனக்கு போட்டு கொடுங்க மேடம். என்னென்னமோ சமாதானம் சொல்ற, ஆனா என் மனசுதான் அதை ஏத்துக்க மாட்டேங்குது. நீ போய் எப்படி குழந்தைங்களை கவனிச்சு சாப்பிட வச்சு பாத்ரூம் போனா கழுவி விட்டு, நினைக்கவே சங்கடமா இருக்குமா? மேடம், ஆயம்மா வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கிற நீங்களே அந்த வேலையை அசிங்கமா பார்த்தா மத்தவங்க எப்படி அந்த வேலைக்கு வருவாங்க? மேடம், ப்ளீஸ் மேடம், எனக்கு இந்த வேலையை போட்டு கொடுங்களேன். எனக்கு குழந்தைங்க இருந்தா எல்லா வேலையும் நான் தானே பார்த்து பார்த்து கவனிச்சுப்பேன். நான் அப்படி நினைச்சிட்டு போறேன். நீங்க எனக்கு இந்த வேலையை மட்டும் கொடுங்க மேடம், ப்ளீஸ். இலக்கியா, அந்த வேலைக்கு சம்பளம் கூட கம்மிமா. மேடம், பரவாயில்ல மேடம். அதான் 2 மாசம் கழிச்சு டீச்சர் வேலை தர போறீங்கல்ல, அது வரைக்கும் இந்த வேலையில நான் சமாளிச்சுக்கிறேன். உறுதியா தான் சொல்றியா? மேடம், எனக்கு எந்த குழப்பமும் இல்ல மேடம். யோசிக்காம வேலையை கொடுங்க. சரி, உன் இஷ்டம். இப்போதைக்கு அந்த ஆயம்மா வேலையை பாரு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஒரு நிமிஷம். மேடம். கஸ்தூரி அம்மாவை இங்க வர சொல்லுங்க. ஓகே மேடம். இத பாரு இலக்கியா, நீ இந்த வேலை செய்யறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. நீ கம்பல் பண்ணி கேக்குறதுனால தான் கொடுக்கறேன். சொல்லுங்க மேடம். இலக்கியா ஆயம்மா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. என்னென்ன வேலைங்கிறத கூட இருந்து சொல்லி கொடுங்க. என்னது, ஆயம்மா வேலைக்கு இலக்கியாவா? என்ன மேடம் சொல்றீங்க? இதே அதிர்ச்சி தான் எனக்கும் இருந்துச்சு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே. கூட்டிட்டு போங்க. போ இலக்கியா. வாமா. இலக்கியா, நீ போய் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு என் கவலையை உன்கிட்ட சொன்னது தப்பா போச்சுமா. அம்மா விடுங்கம்மா. குழந்தைங்க என்ன முன்னாடி மிஸ்ன்னு கூப்பிட்டாங்க, இப்ப அதே வாயால ஆயம்மா ஆயம்மான்னு கூப்பிட போறாங்க. அவ்வளவுதானே வித்தியாசம். வாங்க போலாம், வாங்க.
எங்க இண்டஸ்ட்ரியில பிரதாப் ஒரு விஐபி தான். இவர் நினைச்சா எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இவர்கிட்ட எப்படி ஹெல்ப் கேட்கறது? இலக்கியா சொன்னதை நிஜமாக்கணும். இப்ப நான் லைஃப்ல ஜீரோவா இருக்கேன். கையில எது கிடைச்சாலும் அதை பிடிச்சு முன்னேற பார்க்கணும். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. என் பேரு கௌதம். மிஸ்டர் பிரதாப்பா பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. சார், உங்களை பார்க்க கௌதம்னு ஒருத்தர் வந்திருக்காரு. என்னது கௌதமா? ஆமா சார். இதோ வரேன். ஹாய் கௌதம். ஹாய். இங்கேயே ஏன் இருக்கீங்க? ஹலோ பிரதாப். உள்ள வாங்க. போலாம். வாங்க ப்ளீஸ். ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்க. தேங்க்யூ. வாட் அ சர்ப்ரைஸ். திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? கால் பண்ணியிருந்தா நானே உங்க ஆஃபீஸ்க்கு வந்திருப்பேனே. சொல்லுங்க, என்ன இவ்வளவு தூரம்? இல்ல, அது வந்து எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதை கேட்க தான் வந்தேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா? மொத்த இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஹெல்ப் பண்ற ஸ்டேட்டஸ்ல நீங்க இருக்கீங்க. நீங்க வந்து என்கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படி என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க. நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபைனான்ஸ்க்காக ஒரு பிரைவேட் பேங்க்ல அப்ளை பண்ணியிருக்கேன். ஷூரிட்டிக்காக யாரையாவது கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. நீங்க வந்து எனக்காக சைன் பண்ண முடியுமா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நான் ஷூரிட்டி கொடுக்கறதா? நீங்க பிசினஸ் பண்ண போறதுன்னு தெரிஞ்சா எல்லா பேங்க்கும் நான் நீனு போட்டி போட்டு லோன் கொடுப்பாங்க. ஆனா நீங்க என்ன ஜாமீன் போட சொல்றீங்க? எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, குழப்பமாவும் இருக்கு. நீங்க சொல்றது உண்மையா இல்ல பிராங்க் பண்றீங்களா? இல்ல, அது வந்து இது புது பேங்க். சிட்டில புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. எனக்கு அந்த பேங்க்ல டீலிங் எதுவும் கிடையாது. அதனாலதான் ஷூரிட்டி கேக்குறாங்க. எனக்கு உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அதான் உங்ககிட்ட கேட்டு பார்க்கலான்னு வந்தேன். நீங்க எனக்காக ஜாமீன் கையெழுத்து போட முடியுமா? என்ன கௌதம் இப்படி கேக்குறீங்க? வந்து கையெழுத்து போட சொன்னா கையெழுத்து போட்டு போறேன். நான் பிசினஸ்ல லாஸ் ஆகி நொடிஞ்சு போனப்போ உங்ககிட்ட ஓடி வந்து உதவி கேட்டேன். நீங்க தான் பினான்சியலா பெரிய ஹெல்ப் பண்ணீங்க. அத என்னால மறக்க முடியுமா? நீங்க பண்ண உதவியால நான் ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கேன். உங்களுக்கு நன்றி கடனா ஏதாவது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாருங்க, கடவுள் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு. சொல்லுங்க, நான் எங்க வந்து சைன் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் சைன் பண்ணி தரேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் பிரதாப். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களோ மாட்டீங்களோன்னு ஒரு குழப்பத்துல வந்தேன். ஆனா நீங்க ஒரு ஜென்டில்மேன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என்ன கௌதம் பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நீங்க எந்த பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க? நான் எப்ப வரணும்? பூந்தமல்லி ஹை ரோட்ல ஃப்ளைஓவர் பக்கத்துல எஸ்ஐஜி பேங்கோட ஒரு பிரான்ச் இருக்கு. அங்க நீங்க ஆஃப்டர் லஞ்ச் வந்தா போதும். கண்டிப்பா வரேன் கௌதம். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க, ஜூஸ் சாப்பிட்டு போலாமே? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நீங்க நிச்சயமா வந்துருவீங்கல்ல? நீங்க சொன்ன டயத்துல நான் அங்க இருப்பேன். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். இட்ஸ் ஓகே, நான் வரேன். கண்டிப்பா. எஸ், தேங்க் காட். பிரதாப் ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்சஸ். இனி பேங்க் லோன் கண்டிப்பா கிடைச்சிரும். உடனடியாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.